எபிசோட் 16. பிரசாந்த் ஒரு ஃபோட்டோவை கையை காமிச்சு, இந்த பையன்தான் எனக்கு வேணும், இவனுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பு அப்படின்னு சொன்ன உடனேயே அவர் ரொம்ப ஷாக் ஆகி, ஆஹா, சொந்த பையனையே கை காமிக்கிறானே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சாரு ரவிவர்மா. மறுபுறம் நிலா மெதுவா அவ கண்ணை திறந்து பார்த்தா. கண்ணை திறந்த உடனேயே, அம்மா, அண்ணன் எங்க அப்படின்னு கேட்டா. அதுக்கு லக்ஷ்மி, அவன் ரொம்ப நல்லா இருக்காம்மா, அவன் வேறு ரூமில் இருக்கான், நம்ம கொஞ்ச நேரத்தில் போய் பார்க்கலாம் சரியா அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே சொன்னாங்க. அப்போது அவள் ரொம்ப பாசமாக அவங்க அம்மாவை கட்டி அணைச்சிக்கிட்டா. நிலாவுக்கு தலையிலையும் கையிலையும் சின்னதாக காயப்பட்டு இருந்தது. ஆனாலும் தன்னை பற்றி கவலைப்படாத அண்ணனை நினச்சி கவலைப்படுறாளே அப்படின்னு லக்ஷ்மிக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. அவளுக்குள்ள தான் அண்ணனுக்கு என்ன ஆச்சோ அப்படிங்கிற பயத்தில் உடனடியாக எனக்கு அண்ணனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்க ஆரம்பித்தா. மறுபுறம் ஆர்ஜுன் அட்மிட் ஆகி இருந்த அந்த ரூமில் சந்துரு, யுவராஜ் கூடவே சில போலீஸ் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க ஆர்ஜுன், என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் தான் சொல்லி ஆகணும். நீங்கள் சொன்னாதான் உண்மையாகவே இந்த கொலை கேஸில் யார் மேலே தப்புன்னு எங்களால் சொல்ல முடியும். உங்கள் தங்கச்சி மேலே தப்பாக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. மேபி அவர் மேலே தப்பு இருந்தால் அந்த ஆள் மேலே இருந்த கண்டிப்பாக ப்ராப்பரான ஆக்ஷன் நாங்கள் எடுப்போம். ஆனால் அவர் இப்போ உயிரோடு இல்லை, பட் இதை பற்றியான நாங்கள் என்கொயரி கண்டிப்பாக பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் விசாரிக்க வரைக்கும் அந்த ஆள் சரியில்லைன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த ஸ்கூலில் நடந்தது கொலை அப்படிங்கிறதுனால நாங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். என்ன நடந்ததுன்னு நீங்கள் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், போலீஸ் கொஞ்சம் கடினமாக தான் விசாரிப்பாங்க. அவள் ரொம்ப சின்ன பிள்ளையா வேற இருக்கா. அதனால் நீங்கள் கொஞ்சம் பாசமாக ஏதாவது சொல்லி அவகிட்ட கேட்டு பாருங்களேன் அப்படின்னு ஒரு போலீஸ் சொன்னார். இதை கேட்ட அர்ஜுன், சார், அவள் ரொம்ப சின்ன பிள்ளை, அவளை போய் விசாரிக்கணும்னு சொல்கிறீங்க. அவள் இப்போ ரொம்ப பயந்து போயிருக்கா. நீங்கள் என்ன கேட்டாலும் அவள் இப்போ பதில் சொல்கிற நிலைமையில இல்லை. ஆனால் அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு யுவராஜ் சார் ஒரு ஹெல்ப் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு, யுவராஜ் சொல்லு, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் உனக்கு பண்ணுறேன். எனக்கு எதுவாக இருந்தாலும் நிலா மேலே தப்பு இருக்கிற மாதிரி தெரியலை. அதனால் நான் கண்டிப்பாக உனக்கு உதவி பண்ணுறேன். என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்க, அவன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யுவராஜ் அப்புறம் சந்துரு கிட்ட ஏதோ ஒன்று சொன்னான். இந்த ஐடியாவை அவங்க எல்லாருமே கேட்டுட்டு, ஓகே, நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கீங்க, இதை மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடியாஸை சொன்னதுக்கப்புறமா போலீஸ் அங்கேருந்து போனாங்க. மறுபுறம் கம்ப்யூட்டர் லேபில் இருந்து அந்த பிணத்தை எடுத்து வெளியில் வச்சாங்க. அவர் இறந்த விஷயம் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தகவல் போச்சு. அவரோட 2 குழந்தைகளும் மனைவியும் வந்திருந்தாங்க. மனைவி அழவே இல்லை. அவங்க சிலை போல் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க. அந்த பிணத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க 2 குழந்தைங்க மட்டும், அப்பா அப்பா ஏந்திங்கப்பா, ஏப்பா தூங்குட, ஏந்திப்பா, அப்பா ஏந்தி அப்படின்னு அழ ஆரம்பித்தாங்க. இதை பார்த்த அந்த ஸ்கூலில் இருந்த எல்லாருக்குமே மனசு உடஞ்சி போச்சு. அந்த நேரம் அங்கே ப்ரெஸ், போலீஸ் எல்லாரும் வர அந்த ஸ்கூல் பயங்கர கலவரமாக இருந்தது. இந்த நியூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற போலீஸ் ஸ்டேஷன்ஸுக்கும் மற்ற ஸ்கூல்ஸுக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. எல்லா மீடியாவுலேயும் இந்த விஷயம் பரவ ஆரம்பிச்சுது. ஸ்கூலுக்கு நிறைய பேரண்ட்ஸ் வர ஆரம்பித்தாங்க. போலீஸுக்கு சமாளிக்கவே முடியல. இதில் ப்ரெஸ் வேற ரொம்பவே தொந்தரவு பண்ண ஆரம்பித்தாங்க. மறுபுறம் யாரும் இல்லாத நேரம் விவேக் ஆர்ஜுனோட ப்ராஜெக்ட்ஸை கிளிக் பண்ணான். அதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்து அசந்தே போயிட்டான். என்ன இவன் இவ்வளோ நீட்டாக ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருக்கான். சும்மா இல்லை, அவன் ரொம்ப ப்ரில்லியண்ட்டுன்னு நானும் ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது மட்டும் யுவராஜ் சார் கையில் போச்சு, அடுத்த ப்ரொமோஷன் அவனுக்கு தான் கிடைக்கும். அப்படி கிடைக்க நான் விடவே மாட்டேன். தினேஷுக்கு முன்னாடியே நான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு மட்டும் ப்ரொமோஷனே கிடைக்கல.
இந்த வாட்டி எனக்கு எப்படியாவது ப்ரொமோஷன் வாங்கி ஆகணும். என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த கம்ப்யூட்டரில் இருக்க எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் delete பண்ண ஆரம்பித்தான். அதுக்கப்புறமா இனி உனக்கு எப்படி ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னு நானும் பார்க்குறேன். இந்த வாட்டி ப்ரொமோஷன் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அவன் சிரிக்க ஆரம்பித்தான். அப்போ அங்கே யாரோ வர சத்தம் கேட்ட உடனேயே விவேக் எதுவுமே நடக்காதது மாதிரி அவன் இடத்துல உட்காந்து தான் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். மறுபுறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் 2 டீமாக பிரிஞ்சாங்க. அதில் ஒரு டீம் ஸ்கூலுக்கும் இன்னொரு டீம் ஹாஸ்பிட்டலுக்கும் போனாங்க. இதில் பிரசாந்த் ஸ்கூலில் தான் இருந்தார். ஆக்சுவலி அவர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். கூடவே அடிக்கடி அவரோட பிஸ்னஸையும் அவர் பார்த்துப்பார். ஹாஸ்பிட்டலில் லக்ஷ்மி ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தாங்க. கல்பனா சமாதானப்படுத்தவே முடியலை. அவங்க ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க. அவங்க உலகமே கொஞ்ச நேரத்தில் இருண்டது போல் ஆயிடுச்சு. இங்கே மூத்த பையன் அடிபட்டு கிடக்கான். இங்கே 2வது மகளோ கொலைக்காரிங்கிற பேரை எடுத்துட்டு எதுவுமே தெரியாமல் படுத்திருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. தயவு செஞ்சு நீங்கள் முதல்ல அழாதீங்க, முதல்ல ரிலாக்ஸ் ஆயிருங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். என் பையன் கூட சேர்ந்து உங்கள் பையன் கண்டிப்பாக இந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணிடுவான். உங்கள் பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு அவன் ப்ரூஃப் பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், அவன் ரொம்ப புத்திசாலியாக இருக்கான். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்ல லக்ஷ்மி அவங்க பேசுறது எதுவுமே காதில் விழவே இல்லை. அவங்க அழுது அழுது அவங்க அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. இதை பார்த்து பதறிப்போன சந்துரு உடனடியாக ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தான். அவங்க முகத்தில் ஊற்றினான். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சுய நினைவுக்கு வந்தாங்க. அப்போ தான் கல்பனா லக்ஷ்மி காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனடியாக கொஞ்சம் காசை சந்துரு கிட்ட கொடுத்து, சந்துரு இவங்க காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல போல, நீ ஒன்று பண்ணு, ஒரு கிளாஸ் டீயும் வாங்கி ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லவும், சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி சந்துரு காசை வாங்கிட்டு ரொம்ப வேகமாக அங்கேருந்து கிளம்புனான். மறுபுறம் கௌரி கிட்டத்தட்ட அவளோட ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ண நேரம் சுருதி வந்து, ஹே கௌரி, டு யூ நோ சம்திங்? நம்ம டீமில் ஒர்க் பண்ணுற அர்ஜுன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல, ஐ திங்க் ஹீ லவ்ஸ் மீ. நானும் தான் அவனை லவ் பண்ணுறேன். பட் இப்போது நான் அவனை லவ் பண்ணன்னு சொல்ல போகிறேன். இந்த மந்த் அவன் பர்த்டேயில். ஸோ ஐ வில் டெல் ஹிம் வித் அ சர்ப்ரைஸ் இன் ஹிஸ் பர்த்டே. ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, அவனை நினச்சாலே எனக்கு வெக்கமாக வருது கௌரி அப்படின்னு சொன்னான். அவள் செம கடுப்பில் அப்புறம் அப்படின்னு கேட்க, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சி போச்சு. அவன் பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அழகா பொறுமையாக பேசுகிறான். ஐ லைக் ஹிம் ஸோ மச் அப்படின்னு சொல்லவும் பொறுமையா இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கௌரிக்கு கோவம் வந்தது. ஓங்கி டேபிள் அடிச்சுட்டு, நீ என்னடி நினச்சிட்ருக்க? நீ லவ் பண்ணுறன்னா அது உனக்குள்ளே வச்சிருக்க வேண்டியது தானே? எதுக்கு என்னோட டைமை வேஸ்ட் பண்ணுற? என்னை இரிட்டேட் பண்ணாமல் இங்கே வந்து போயிடு. பப்ளிக்னு பார்க்குறேன் இல்லை, அவ்வளோதான் உனக்கு. சும்மா ஓர சீன் போட்டுகிட்டே இருக்க. உனக்கு ஒரு வேலையே இல்லையா? ஆமாம், நீ இந்த ஆஃபீஸுக்கு எதுக்கு வந்த? வேலை பார்க்க வந்தியா இல்லை ஆர்ஜுனை சைட் அடிக்க வந்தியா? இங்கே பாரு, இன்னும் ஒரு வாட்டி என்னை டிஸ்டர்ப் பண்ணனு வையன், அந்த கல்லை தூக்கி மண்டிலே போட்டுறேன், போடிங்க இருந்து என்று கத்தி விட்டாள். இதை கேட்ட அவளின் முகம் சுருங்கி போனது. ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பிளேஸில் போய் உட்கார்ந்த சுருதி. அவன் முகமே மாறிப்போச்சு. அவனை பற்றி பேசினாலே இவ்வளோ கோவப்படுற கௌரியை பார்த்து ஒருவேளை இவங்களுக்குள்ளே ஏதாவது சண்டையாக இருக்குமோ அப்படின்னு கூட யோசிச்சா. கௌரி கத்துனதுக்கு அப்புறமா எல்லாரையும் பார்த்தா. எல்லோரும் அவளை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன எல்லாரும் என்ன பார்த்துட்ருக்கீங்க? உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு கத்தவும் எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. ச்சே, மிஸ் ஆயிடுச்சுடா அப்படின்னு விஜய் சொன்னான். இதை கேட்ட அர்ஜுன், என்னடா மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க, இல்லடா மச்சான், ஸ்ருதி பேசின பேச்சுக்கு கௌரி ஓங்கி கன்னத்துலே பலார்னு போடுவான்னு நான் நினச்சேன். ஆனால் அவள் கோபத்தில் டேபிள் அடித்து கத்தி விட்டுட்டான். ச்சே, மிஸ் ஆயிடுச்சுடா, நல்ல ஒரு ஆக்ஷன் சீன் அப்படின்னு விஜய் சொல்ல, அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே, டேய்
நீ கேப்பில் சைக்கிள் ஓட்டாதடா அப்படின்னு சொல்லி சிரிக்க, இல்லைடா மச்சான், இந்த கொலை அடியெல்லாம் நீ கேள்விப்பட்டிருக்கியா? இந்த தண்ணி எடுக்க போகிறதுல குடத்துலேயே அடிப்பாளுங்களே, அதில் இந்த பொண்ணுங்க தாண்டா ரொம்ப ஃபேமஸ்ஸு. செம்மையாக அடி வைப்பாங்களுங்க. ஒன்று பண்ணலாம், கௌரி கையில் ஒரு குடம், கௌரி கையில் 2 குடம்னு கொடுத்து விட்டுறலாம். 2 பேரும் அடிச்சுப்பாங்க, நம்ம இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்டா அப்படின்னு சொல்ல அர்ஜுன் சிரிச்சான். உனக்கு உன் பிரச்சனை, ஆனால் எனக்கு என்னமோ ஆஜுன் நினச்சாதான் வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு பொண்ணை வச்சு சமாளிக்கிறதே பெரும் கஷ்டம். இல்லை 2 பொண்ணுங்க அவனுக்காக அடிச்சுக்கிறாங்க. ஆஜுனோட நிலைமையை நினச்சா செம்ம சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னான். ப்ரோ, எனக்கு ஒரே பிரச்சனை தான். இந்த ஆஃபீஸில் நான் எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறேன், ஆனால் ஒரு பொண்ணு கூட என்னை திரும்பி பார்த்ததில்ல. ஆனால் அந்த ஆஜுன் என்ன மந்திரம் பண்ணான்னு தெரில, எல்லா பொண்ணுங்களுக்கும் அவனை பிடிச்சிருக்கு. ஐ திங்க் ஹீஸ் அ விச் அப்படின்னு விஜய் சொன்னான். இதை கேட்ட அர்ஜுன் பயங்கரமாக சிரித்தான். மறுபுறம் ரவிவர்மா, பிரசாந்த் ரொம்ப பெரிய தப்பு பண்ண பார்க்குறான். இது எப்படியாவது நம்ம தடுத்தாகணும். முதல்ல ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சான், இப்போது அந்த பையனோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியலையே. கடவுளே, எப்படியாவது இவனோட இந்த கெட்ட புத்தியை மாற்றிடு. இவ்வளோ நாள் அந்த பொண்ணு சேஃபாக இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். இவன் ஏதாவது பண்ணி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடுவான் போலையே அப்படின்னு யோசிச்சாரு. மறுபுறம் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப வற்புறுத்தி கல்பனா லக்ஷ்மிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. அவங்களும் வேறு வழி இல்லாமல் சாப்பிட ஆரம்பித்தாங்க. சந்துரு, அம்மா கவலைப்படாதீங்க அம்மா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சந்துரு சொல்ல அது லக்ஷ்மிக்கு கொஞ்சம் ஆறுதலாகவே இருந்தது. மறுபுறம், இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு நீ நினைக்கிறியா அர்ஜுன் அப்படின்னு யுவராஜ் கேட்க, அதுக்கு அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே, சார், என் தங்கச்சியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். யாருக்கு என்ன ஆனாலும் சரி, ஆனால் எனக்கு ஒன்றுனா அவள் கண்டிப்பாக துடிச்சே போயிடுவா. மேபி என்னோட ஐடியா கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உண்மையை சொல்லிடுவா. அவள் பண்ணது கொலையா இல்லை கொலை பண்ணதுக்கு தீண்டுனாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு அவள் தப்பு பண்ணியிருக்க மாட்டா சார். என் தங்கச்சியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவள் கொஞ்சம் கோவக்காரி தான், ஆனால் கொலை பண்ணுற வரைக்கும்லாம் அவள் போக மாட்டா. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரொம்ப சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? ஒருவேளை அந்த ஆள் அப்படின்னு சொல்லி அப்படியே பேச்சை நிறுத்தவனுக்கு மேலே பேச்சு வரவே இல்லை, கண்ணீர் தான் வந்தது. இதை பார்த்த யுவராஜ், எதுக்கு அழுவுற? கண்டிப்பாக நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்திருக்காது. அது மட்டும் இல்லை, நிலா ரொம்பவே தைரியமான பொண்ணு. இந்த பாரு, நீ ரெஸ்ட் எடு, படுத்துக்கோ, எதை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினாரு. மறுபுறம் பிரசாந்த் கிரைம் நடந்த இடத்துல இருக்க ஆதாரங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரோட பெரிய ஆஃபீஸர்கிட்ட போய், சார், இந்த கேஸில் என்னமோ அவர் மேலே தப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல சார். கண்டிப்பாக அந்த பொண்ணு தான் ஏதோ பண்ணியிருக்கா. ஒருவேளை அந்த பொண்ணு அவளோட காம இச்சையை தீர்த்துக்கிட்டு இந்த சார் வெளியில் போய் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு இருப்பாளோ. கண்டிப்பாக அவர் மேலே எனக்கு தப்பு இருக்க மாதிரி தெரியல. அந்த பொண்ணு ஓப்பனாக சொன்னால் எல்லா விஷயங்களும் முடிஞ்சிடும். ஆனால் அவள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாளே, ஒருவேளை அந்த பொண்ணு சைக்கோவாக இருப்பாளோ அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட ஒரு பொண்ணு, சார், என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எங்கள் நிலாவை பற்றி என்ன தெரியும்? எங்கள் நிலாவையா நீங்கள் சைக்கோன்னு சொல்கிறீங்க? நிலா யார் தெரியுமா? அவள் தான் சார் இந்த ஸ்கூல்லே இருக்க ஒவ்வொரு பொண்ணுக்கும் இன்ஸ்பிரேஷன். ரொம்ப தைரியசாலி, யாருன்னாலும் அவள் பார்க்கவே மாட்டா. தப்பு பண்ணியிருந்தது அவளோட அப்பனா இருந்தாலுமே நடு ரோட்டில் நிற்க வச்சு கேள்வி கேட்பா. இந்த ஸ்கூலில் ஒவ்வொரு டீச்சர்ஸும் நீ நிலா மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் வளர்க்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவோ தப்புகள் குறைகள் நடந்துக்கிட்டு தான் சார் இருக்குது. இங்கே பாருங்கள் சார், தேவையில்லாமல் ஒருத்தவங்களை பற்றி தெரியாமல் பேசாதீங்க, அது ரொம்ப பெரிய தப்பு. எங்களுக்கு தெரியும் எங்கள் நிலா யாருன்னு. கண்டிப்பாக அவள் தப்பு பண்ணியிருக்க மாட்டா. உண்மையாகவே கண்டுபிடிக்க முடியலைன்னா மூடிக்கிட்டு நில்லுங்க. தேவையில்லாமல் எங்கள் பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, வாயை கிழிச்சு விட்டுருவேன் என்று ஒரு பெண் கூறினாள். இதை கேட்ட ஸ்கூலில் இருக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் நிலாவை தப்பாக பேசாதீங்க என்று குரல் கொடுத்தனர். இதை பார்த்த போலீஸுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது.
ஒருத்திக்காக மொத்த ஸ்கூலுமே இப்படி சப்போர்ட் செய்கிறதே, அவள் என்ன மந்திரம் செய்தாள் என்று யோசித்தனர். உறவு மலரும்.